Hi, hello friends, வணக்கம். Welcome to TN for Tech Tamil channel. Windows 10 கம்ப்யூட்டர் இல்ல லேப்டாப்ல எந்த ஒரு டேட்டா லாஸ் ஆகாம எப்படி ஃபேக்டரி ரீசெட் பண்ணலாம்ங்கறத பத்தி தான் இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்க போறோம். இந்த ஆப்ஷனை பயன்படுத்தி உங்களுடைய PC இல்ல லேப்டாப்பை ரீசெட் பண்றதுக்கு அடிஷனலா ஆப்பரேட்டிங் சிஸ்டம் OS தேவையில்லை. எந்த ஒரு அடிஷனல் OSம் இல்லாம இன்பில்ட் OS பயன்படுத்தி உங்களுடைய PCயை எப்படி ரீசெட் பண்ணலாம்னு பார்க்கலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னால நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் வாட்ச் பண்றீங்க அப்படினா உடனே Subscribe பண்ணுங்க. கூடவே மறக்காம பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல்ங்கறத செலக்ட் பண்ணுங்க அப்படினா நம்ம சேனல்ல அப்டேட் பண்ற யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன்லாம் உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனா வரும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் ஒரு PC இல்ல லேப்டாப்பை என்னென்ன காரணங்களுக்காக நம்ம ரீசெட் பண்ணலாம் அப்படினு பார்க்கலாம். ஆன்லைன்ல ஏதாவது ஒரு தேர்ட் பார்ட்டி ஃப்ரீ சாஃப்ட்வேரை டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிருப்போம். ஒன்ஸ் அந்த அப்ளிகேஷன் நம்மளுடைய கம்ப்யூட்டர்ல இன்ஸ்டால் ஆனதுக்கு அப்புறம் ஏதாவது ப்ராப்ளம் கிரியேட் பண்ணலாம். உடனே நம்ம அந்த அப்ளிகேஷனை அன்இன்ஸ்டால் பண்றதுக்கு ட்ரை பண்ணுவோம். சில நேரங்கள்ல அந்த அப்ளிகேஷன் அன்இன்ஸ்டாலும் ஆகாது. ஸோ இந்த மாதிரி சுச்சுவேஷனில் நம்மளுடைய பிசியில் ஆல்ரெடி ரீஸ்டோர் பாயிண்ட் கிரியேட் பண்ணி வச்சுருந்தோம் அப்படின்னா இந்த ரீஸ்டோர் பாயிண்ட் ஆப்ஷனை பயன்படுத்தி நம்மளுடைய பிசியை ரீசெட் பண்ணலாம். இந்த ரீஸ்டோர் பாயிண்ட்டை எப்படி செக் பண்ணலான்னு பார்க்கலாம். சர்ச் பாக்ஸில் ரெக்கவரி அப்படின்னு டைப் பண்ணுங்கள். ரெக்கவரி கண்ட்ரோல் பேனல் இந்த மாதிரி டிஸ்பிளே ஆகும். இந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் இந்த மாதிரி பேஜ் ஓப்பன் ஆகும். அட்வான்ஸ் ரெக்கவரி டூல்ஸ் இதில் ஓப்பன் சிஸ்டம் ரீஸ்டோர் இந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்கள். ஒரு பாப்அப் பேஜ் ஓப்பன் ஆகும். சிஸ்டம் ரீஸ்டோர் சிஸ்டம் ஃபைல்ஸ் அண்ட் செட்டிங்ஸ் இதில் நெக்ஸ்ட் பட்டனை கிளிக் பண்ணுங்க. ரீஸ்டோர் யுவர் கம்ப்யூட்டர் டு த ஸ்டேட் இட் வாஸ் இட் பிஃபோர் த செலக்டட் ஈவெண்ட். லாஸ்ட்டாக கிரியேட் ஆன சிஸ்டம் ரீஸ்டோர் பாயிண்ட் வித் டேட் அண்ட் டைமோட இதில் டிஸ்பிளே ஆகும். ஒன்ஸ் இதை செலக்ட் பண்ணி நீங்கள் நெக்ஸ்ட் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா அந்த டேட்டில் உங்களுடைய பிசியில் என்ன செட்டிங்ஸ் அவைலபிளாக இருந்ததோ அந்த கண்டிஷனுக்கு உங்களுடைய பிசி ஆட்டோமேட்டிக்காக ரெக்கவரி ஆகும். ஸோ நீங்கள் ரீசெண்டாக இன்ஸ்டால் பண்ண அப்ளிகேஷன் எல்லாம் டெலிட் ஆயிரும். இன்கேஸ் இந்த ரீஸ்டோர் பாயிண்ட்டும் அவைலபிளாக இல்லாத பட்சத்தில் உங்களுடைய பிசியை கண்டிப்பாக நீங்கள் ரீசெட் பண்ணி தான் ஆகணும். அடுத்து சிஸ்டம் ஃபைல் கரெக்டாக இருக்கும் பட்சத்துலையும் இல்லை செட்டிங்ஸில் ஏதாவது சேஞ்ச் ஆயிருந்தது அப்படின்னா உங்களுடைய பிசியை நீங்கள் ரீசெட் பண்ணலாம். இல்லை உங்கள் பிசியோட ஒர்க்கிங் கண்டிஷன் நீங்கள் வாங்கும்போது நல்ல ஸ்பீடாக ஒர்க் பண்ணியிருக்கலாம். அதற்கப்புறம் நம்ம அடிஷனலாக அப்ளிகேஷன் இன்ஸ்டால் பண்ணி ரெகுலராக ஒர்க் பண்ணும்போது டம்ப் ஃபைல்ஸ் அதிகமாகவே சி டிரைவில் ஸ்டோர் ஆகும். ஸோ இதனாலே கம்ப்யூட்டருடைய ஸ்பீடு ரெடியூஸ் ஆகலாம். ஸோ இந்த மாதிரியான கண்டிஷனில் ஒரு பிசி ரீசெட் பண்ணி ஃபர்ஸ்ட் நம்ம ஷாப்பில் வாங்கும்போது இன்பில்ட் ஓஎஸ் இன்பில்ட் சாஃப்ட்வேர் எந்த மாதிரி இருந்ததோ அந்த கண்டிஷனுக்கு கொண்டு வரலாம். இந்த ப்ராசஸ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு அடிஷனலாக ஓஎஸ் தேவையில்லை. இன்பில்ட் ஓஎஸை பயன்படுத்தியே நீங்கள் இதை செய்யலாம். ஸோ அதை எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம். உங்களுடைய கம்ப்யூட்டரை நீங்கள் 2 வழிகளில் ரீசெட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் செட்டிங்ஸ் ஓப்பன் பண்ணுங்க. இதில் அப்டேட் அண்ட் செக்யூரிட்டி இந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்க. அப்பியரன்ஸ் இந்த மாதிரி ஓப்பன் ஆகும். இதில் ரெக்கவரி இந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் இந்த மாதிரி பேஜ் ஓப்பன் ஆகும். ரெக்கவரி ரீசெட் திஸ் பிசி அட்வான்ஸ் செட்டப். டைரக்டா நீங்க சர்ச் பாக்ஸ்ல ரீசெட் அப்படின்னு டைப் பண்ணியும் இந்த பேஜை நீங்க ஆக்சஸ் பண்ணலாம். ரீசெட் திஸ் பிசி இதில் கெட் ஸ்டார்டட் இந்த பட்டனை செலக்ட் பண்ணுங்க. இந்த மாதிரி ஒரு பாப்அப் பேஜ் ஓப்பன் ஆகும். ரீசெட் திஸ் பிசி சூஸ் அன் ஆப்ஷன் 2 ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஃபர்ஸ்ட் கீப் மை ஃபைல்ஸ், அடுத்து பார்த்தீங்கன்னா ரிமூவ் எவ்ரிதிங். கீப் மை ஃபைல்ஸ் இந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணீங்க அப்படின்னா அடிஷனல் டிரைவான டி டிரைவ் இ டிரைவ்ல இருக்கிற உங்களுடைய பர்சனல் ஃபைல்ஸ் சேம் ஆஸ் இட் இஸ் இருக்கும். அது எந்த வகையிலும் எரேஸ் ஆகாது. ஒன்லி சி டிரைவ்ல நீங்க என்னென்ன அப்ளிகேஷன் இன்ஸ்டால் பண்ணியிருந்தீங்களோ அந்த அப்ளிகேஷன் எல்லாமே எரேஸ் ஆயிரும். கூடவே என்னென்ன செட்டிங்ஸ் உங்களுடைய பிசியில் நீங்க செட் பண்ணி வச்சிருந்தீங்களோ அந்த செட்டிங்ஸும் டோட்டலாக சேஞ்ச் ஆகும். ஸோ உங்களுடைய பர்சனல் ஃபைல்ஸ்க்கு எந்த விதமான பாதிப்பும் இல்லாம ஒன்லி சி டிரைவ் மட்டும் ஃபார்மேட் பண்ணி உங்களோட ஓஎஸ்ஐ ஃப்ரெஷ்ஷாக கொண்டு வரணுங்கிற பட்சத்தில் இந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்க. அடுத்து ரெண்டாவது பார்த்தீங்கன்னா ரிமூவ் எவ்ரிதிங் இந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணீங்க அப்படின்னா உங்க ஹார்ட் டிரைவ்ல உள்ள மொத்த ஃபைல்ஸுமே இதுல எரேஸ் ஆகும். சி டிரைவ், டி டிரைவ், இ டிரைவ் நீங்க எத்தனை பார்ட்டிஷன் பண்ணி வச்சிருக்கீங்களோ அந்த பார்ட்டிஷன் உள்ள உங்களுடைய பர்சனல் ஃபைல், அப்ளிகேஷன், செட்டிங்ஸ் எல்லாமே டோட்டலா எரேஸ் ஆகும். எல்லா ஃபைல்ஸும் கம்ப்ளீட்டா எரேஸ் ஆனதுக்கு அப்புறம் ஒன்லி சி டிரைவ்ல உங்களுடைய ஓஎஸ் மட்டும் இன்ஸ்டால் ஆகும். கூடவே பை டிஃபால்ட் அப்ளிகேஷனா நீங்க கடையில வாங்கும்போது என்னென்ன அப்ளிகேஷன் இன்பில்ட்டா இருந்ததோ அந்த அப்ளிகேஷனும் இதுல இருக்கும். ஸோ எல்லா ஃபைல்ஸும் எரேஸ் பண்ணி கம்ப்ளீட்டா ஓஎஸ் இன்ஸ்டால் பண்ணணும் அப்படின்னா ரிமூவ் எவ்ரிதிங் இந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்க. இல்ல டி டிரைவ், இ டிரைவ்ல உள்ள பர்சனல் ஃபைல் சேஃபா இருக்கணும், ஒன்லி சி டிரைவ் மட்டும் ஃபார்மேட் பண்ணி ஓஎஸ் மட்டும் புதுசா இன்ஸ்டால் பண்ணுங்கிற பட்சத்தில் இந்த கீப் மை ஃபைல்ஸ் இந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்க. அப்பியரன்ஸ் இந்த மாதிரி ஓப்பன் ஆகும். ரெடி டு ரீசெட் திஸ் பிசி ரீசெட்டிங் வில். இந்த ரீசெட்டிங் ஆப்ஷன்ல என்னென்ன ப்ராசஸ்லாம் இதுல நடக்குங்கிற டீடைல் இதுல கொடுத்திருப்பாங்க. சேஞ்ச் செட்டிங்ஸ் பேக் டு தியர் டிஃபால்ட்ஸ். நீங்க இப்ப ரன்னிங்ல என்னென்ன செட்டிங்ஸ் வச்சிருந்தீங்களோ அந்த செட்டிங்ஸ் எல்லாமே டோட்டலா சேஞ்ச் ஆகி பை டிஃபால்ட்டா கடையில வாங்கும்போது என்ன செட்டிங்ஸ் இருந்ததோ அந்த செட்டிங்ஸ்க்கு ஆட்டோமேட்டிக்கா வரும். செகண்ட் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா கீப் பர்சனல் ஃபைல்ஸ். சி டிரைவை தவிர்த்து டி டிரைவ், இ டிரைவில் உள்ள உங்களுடைய பர்சனல் ஃபைல்ஸை இது எந்த விதத்திலையும் பாதிக்காது, அது சேஃபா இருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா ரீஇன்ஸ்டால் விண்டோஸ் ஃப்ரம் திஸ் டிவைஸ். இப்போ ரன்னிங்ல இருக்க ஓஎஸ் கம்ப்ளீட்டா எரேஸ் ஆகி புதிய ஓஎஸ் இன்ஸ்டால் ஆகும். நெக்ஸ்ட் ரிமூவ் ஆல் ஆப்ஸ் அண்ட் ப்ரோக்ராம்ஸ். பை டிஃபால்ட் அப்ளிகேஷன் தவிர்த்து
நீங்கள் அடிஷ்னலாக என்னென்ன அப்ளிகேஷன் இன்ஸ்டால் பண்ணியிருந்தீங்களோ அந்த அப்ளிகேஷன் எல்லாமே டோட்டலாக எரேஸ் ஆகும். அதற்கடுத்து பார்த்தீங்கன்னா வியூ ஆப்ஸ் தட் வில் பி ரிமூவ்டு இந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணீங்க அப்படின்னா என்னென்ன அப்ளிகேஷன்லாம் நீங்கள் அடிஷ்னலாக இன்ஸ்டால் பண்ணி வச்சுருந்தீங்களோ அந்த அப்ளிகேஷன் எல்லாமே இதில் டிஸ்பிளே ஆகும். இந்த அப்ளிகேஷன் எல்லாமே இந்த ஆப்ஷனில் டோட்டலாக எரேஸ் ஆயிரும். ஸோ ஸ்க்ரோல் பண்ணி என்னென்ன அப்ளிகேஷன்லாம் எரேஸ் ஆகுங்கிற டீட்டெயில்ஸை நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா நோட் திஸ் வில் டேக் எ while and your PC will restart. இந்த டோட்டல் ப்ராசஸ் கம்ப்ளீட் ஆகிறதுக்கு மினிமம் 30 நிமிஷத்துல இருந்து 2 மணி நேரம் வரைக்கும் ஆகலாம். ஸோ பவர் சோர்ஸ் அவைலபிளாக இருக்குதான்னு செக் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் முக்கியமாக கவனிக்க வேண்டிய விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா என்னதான் உங்களுடைய பர்சனல் ஃபைல் சேஃபாக இருக்குங்கிற மாதிரி டிஸ்பிளே பண்ணியிருந்தாலும் உங்ககிட்ட அடிஷ்னலாக ஹார்ட் டிரைவோ பென் டிரைவோ இருக்கும் பட்சத்தில் உங்களுடைய பர்சனல் ஃபைல்ஸை நீங்கள் சேஃபாக பேக்கப் எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்து ரீசெட் இந்த பட்டனை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுடைய பிசி கம்ப்ளீட்டாக ரீசெட் ஆகி பை டிஃபால்ட்டாக நீங்கள் ஷாப்பில் வாங்கும்போது என்ன கண்டிஷனில் இருந்ததோ அந்த கண்டிஷனுக்கு சேஞ்ச் ஆகும். பட் உங்கள் டிரைவினுடைய பார்ட்ரேஷனை இது எந்த வகையிலையும் பாதிக்காது. டி டிரைவ் இ டிரைவில் உள்ள டேட்டா சேம் ஆஸ் இட் இஸ் அதே மாதிரி தான் இருக்கும். அடுத்து ரெண்டாவது ஆப்ஷன் என்னென்னு பார்க்கலாம். கீபோர்டில் ஷிஃப்ட் பட்டனை ப்ரெஸ் அண்ட் ஹோல்ட் பண்ணி உங்களுடைய பிசியை ரீஸ்டார்ட் பண்ணுங்கள். அப்பியரன்ஸ் இந்த மாதிரி ஓப்பன் ஆகும். சூஸ் அன் ஆப்ஷன். இதில் ட்ரபிள் ஷூட் இந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்க. ரீசெட் திஸ் பிசி இந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் இந்த மாதிரி பேஜ் ஓப்பன் ஆகும். சூஸ் அன் ஆப்ஷன். கீப் மை ஃபைல்ஸ் ரிமூவ் எவ்ரிதிங். 2 ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. உங்களுடைய பர்சனல் ஃபைல்ஸை டெலிட் பண்ணாமல் ஒன்லி சி டிரைவில் உள்ள டேட்டாவை டெலிட் பண்ணி புதிய ஓஎஸை இன்ஸ்டால் பண்ண விரும்புனீங்க அப்படின்னா கீப் மை ஃபைல்ஸ் இந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்க. இல்லை பிசியில் உள்ள கம்ப்ளீட் டேட்டாவையும் எரேஸ் பண்ணி ஃப்ரெஷ்ஷாக ஓஎஸை இன்ஸ்டால் பண்ண விரும்புனீங்க அப்படின்னா ரிமூவ் எவ்ரிதிங் இந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணி உங்களுடைய பிசியை ரீசெட் பண்ணுங்க. ஸோ இந்த ஆப்ஷனை பயன்படுத்தி உங்களுடைய ரீசெட் பண்ணுறதுக்கு அடிஷ்னலாக எந்த ஒரு ஓஎஸும் தேவையில்லை. ஒன்ஸ் உங்களுடைய பிசியில் ப்ராப்ளம் இருக்கும் பட்சத்தில் உங்களுடைய டேட்டாவை அடிஷ்னல் டிரைவில் பேக்கப் எடுத்ததுக்கப்புறம் இந்த ஆப்ஷனை பயன்படுத்தி நீங்களே ரீசெட் பண்ணலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.